ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அணி இலக்கணம் இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணியை பற்றி வந்து என்ன இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லிட்டு ஒரு 2 அணியை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அணினா என்னென்னு பார்ப்போம். எதிலும் வந்து அழகு காண்பது வந்து மனிதனோட இயல்பு. அவன் வந்து என்னென்ன பண்ணுவான்னா, அணிகலன்களை வந்து அணிஞ்சிக்குவாங்க. அதே போல் வந்து என்ன கவிஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு அவங்களோட கற்பனை திறத்தையும் புலமையையும் வந்து என்ன பாடலில் வந்து அழகுற சேர்க்கிறது தான் வந்துட்டு அணி இலக்கணமாக கருதப்படுது. அணிங்கிறது வந்துட்டு அழகு அப்படிங்கிற பொருள்படக்கூடியதாக வந்து கருதப்படுது. கவிஞர் தமது கருத்தை சுவைப்பட சொல்வதற்கு அணி வந்துட்டு உதவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மருந்தை வந்து தேனில் வந்து கலந்து கொடுப்பாங்க. அது போலவே வந்துட்டு என்ன நம்மளோட கருத்துக்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்துட்டு என்ன சுவைப்பட வந்துட்டு கூறுவது அணியாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இயல்பு நவிர்ச்சி அணி, அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து இயல்பாக உள்ளபடியே வந்து சொல்கிறதா வந்துட்டு இயல்பு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார் வந்து பாடின ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா நார்மலாக ஜென்ரலாக எப்போவும் நடக்கிற விஷயத்தையே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு விஷயம் வந்து இயல்பாக நடக்கிற விஷயத்த சொன்னனால இது வந்து இயல்பு நவிர்ச்சி அணியாக கருதப்படுது. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து உயர்வு நவிர்ச்சி அணி, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொருளை வந்துட்டு இயல்பாகவே சொல்லாமல் மிகைப்படுத்தி சொல்கிறதா வந்துட்டு உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. குளிர் நீரில் குளிக்கக்கூடாது, வெந்நீரில் குளிக்கணும், வெந்நீர் இல்லாமல் வந்துட்டு ஆகாய கங்கையை வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த தண்ணியவே இன்னும் வந்துட்டு உயர்த்தி சொல்கிறாங்க. அப்போ இது வந்து உயர்வு நவிர்ச்சி அணியாக கருதப்படுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியும் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயில் வண்டி, மாடு கண்ணு இல்லாமத்தான் மாயமாகத்தான் ஓடுது, உப்பு பாரம் ஏற்றும் வண்டி, உப்பிலி பாளையம் போகும் வண்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அணின்னு பார்க்கும்போது இயல்பு நவிர்ச்சி அணி, இயல்பான உள்ள விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து இயல்பு நவிர்ச்சி அணியாக கருதப்படுது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு என்னென்னா அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வரிசையில் வந்துட்டு பார்க்கணும். அந்த உயிரெழுத்துக்கள் வந்து 12 அந்த ஆர்டரில் தான் வந்து எழுதணும். அதன்படின்னு பார்க்கும்போதுட்டு அன்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும், ஆடுங்கிறது வந்துட்டு செகண்டாக வரும், அடுத்து இரக்கம்ங்கிறது வந்துட்டு தேர்டாக வரும், 4th வந்து ஈதல் அப்படிங்கிறது கிடைக்கும், 5th ஒன்று வந்து உயிர் அப்படிங்கிறது கிடைக்கும், 6th ஒன்று வந்து ஊக்கம் அப்படிங்கிறதும், 7th ஒன்று வந்துட்டு எளிமை அப்படிங்கிறது, 8th ஒன்று ஏது அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து 9th ஒன்று வந்துட்டு 5 அப்படிங்கிறதும், 10வது வந்துட்டு ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும், 11th ஒன்று வந்துட்டு ஓசை, 12th ஒன்று வந்து அவ்வை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஆர்டராக வந்து எழுதணும். அ இ உ ஏ ஐ ஓ அவ் அக்கு அப்படிங்கிற அந்த ஆர்டரில் வந்துட்டு நம்ம வந்து எழுதணும். இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மன்னர் சொல்கிறாங்க வந்துட்டு ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்க மாதிரி வந்து ஒரு படம் வரைஞ்சிட்டு வாங்க, எது பெஸ்ட்டோ அதுக்கு வந்துட்டு நான் பரிசு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அழகழகாக வரைஞ்சிட்டு வந்திருக்காங்க. ஏரியில் வந்துட்டு தண்ணி போகிற மாதிரி, அப்புறம் வந்து பூக்கள்லாம் வந்துட்டு அழகாக வந்துட்டு விரிஞ்சிருக்க மாதிரிலாம் வரைகிறாங்க. இன்னொரு ஓவியம் பார்க்குறாங்க. அந்த ஓவியம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தண்ணிலாம் வந்து ஆர்ப்பரித்து கொட்டுற மாதிரியும் இடியோடு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்குது. அதில் வந்து என்னென்னா ஒரு பறவை வந்து கூட்டில் வந்துட்டு அதோட குஞ்சுகளோடு வந்து சேர்ந்து இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு காட்சி இருக்குது. இந்த பறவை இந்த பிக்சரை யார் வரைஞ்சது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போதைக்கு நான் தான் வரைஞ்சின்னு ஒருத்தவர் வந்து சொல்கிறாரு. இதில் எங்கே அமைதியே இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்குறாரு. அப்போதைக்கு அந்த ஓவியர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போதுட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு இடி மழை எல்லாமே ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி பிரச்சனைகள் உள்ளதாக இருக்குது. அப்படி பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆரவாரமும் வந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு நல்லது. எதுவுமே இல்லாத வந்து இடத்துல இருக்கிறது வந்துட்டு ஒரு அமைதியே கிடையாது. இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் நம்ம வந்துட்டு நல்லா இருக்கோம்ல, அதுதான் வந்துட்டு அமைதியான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதான் அங்கே வந்துட்டு பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துன்னா நேற்று எங்கள் ஊரில் வந்துட்டு மழை வந்து பெய்தது அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்து வந்து இன்று எங்கள் ஊரில் மழை பெய்கிறது அப்படின்னு வரணும். அடுத்து நாளை எங்கள் ஊரில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வரணும். அதுக்கப்புறம் சொற்பொருள்னு பார்க்கும்போது மனித நேயம் அப்படின்னா வந்து ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கருணை அப்படின்னா வந்து மெர்சி,
உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது. அடுத்து வந்து நோபல் பரிசுங்கிறது நோபல் ப்ரைஸுங்கிறது வரும். சரக்குந்து அப்படின்னா வந்து லாரி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.